சென்னையில டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகளோட இல்லங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன், திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ், தொழிலதிபர் தேவேந்திரன் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளோட இல்லங்கள்ல 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இப்போ அமலாக்கத்துறையினர் சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல அமலாக்கத்துறையினர் சோதனையில ஈடுபட்டு இருந்தப்போ மதுபானங்களை கொள்முதல் செஞ்சதுல இருந்து, பார்களுக்கு உரிமம் வழங்கினதுல இருந்து, மதுபான கடைகளுக்கு கொண்டு செல்ற போக்குவரத்து டெண்டர் வழங்கினது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த சோதனை சட்டவிரோதமானது, இத உடனடியா நிறுத்தணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்துல டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் ஒரு வழக்க தொடர்ந்திருந்தாரு. அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. இப்போ அமலாக்கத்துறையினர் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சோதனைகள்ல ஈடுபட்டு இருக்கிறதுனால இப்போ இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு வழக்க பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம்.